பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு கொண்டு வருகிற ஆண்டுடைய வார்த்தை, உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மகிமையான தேவ திட்டத்தை வெளிக்கொண்டு வருகிற ஒரு அற்புதமான வார்த்தை. நீதிமொழிகள் 18 அதிகாரம் 21 வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வசனத்தை அநேக நேரம் வாசிக்கிறோம். அந்த நாவின் வல்லமையை நம்ம சரியானபடி பயன்படுத்தும்படியாய் நீதிமொழிகள் 18:21 படி கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை, உங்களோடு இடைபடுகிற வாக்கு தத்தங்களை, விசுவாச அறிக்கைகளை மட்டும் நாம சொல்லும்படியாய், இந்த நாவல அதை உச்சரிக்கும்படியாய் நம்ம பழகி கொண்டு விட்டோம். இஃப் யூ பிராக்டிஸ் யோர் செல்ஃப், நம்மளை அப்படி நம்ம பழகி கொண்டோம் என்றால், இந்த வசனத்தின்படி ஜீவன், நம்முடைய மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்ம என்ன வார்த்தையை உச்சரிக்கிறோமோ, எந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு சொல்லுகிறோமோ, நம்ம சொல்லுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால தான் எந்த நேரத்திலையும் பெற்றோர் பிள்ளைகளை தங்கள் வாயினால சபிக்க கூடாது, முடியாது என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் உதவி செய்வார், தேவன் பலன் கொடுப்பார். சில வேளைகள்ல சபையில் இருக்கிற பெற்றோர் கூட பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்படுத்தி திட்டுறாங்க. இல்லை, தேவன் கொடுத்த பிள்ளைகள், தேவன் கொடுத்த பொக்கிஷங்கள். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், என் ஆண்டவர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார், தேவன் பலப்படுத்துவார். நம்ம நாவின் அதிகாரம் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நீங்க எந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவர் என்னை இந்த இடத்துல உயர்த்த போறார், இந்த ஆண்டை பலப்படுத்த போறார், இந்த எடுத்த கோர்ஸை முடிக்க ஆண்டு எனக்கு உதவி செய்வார், ஏசப்பா என் கூட இருக்கிறார், அவரே நீ நடத்துவார், நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா, நீங்க இருக்கிற கடினமான சூழ்நிலை போல இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து லகுவா கடந்து வரும்படியா என் தேவன் உதவி செய்வார். ஏன்னா இந்த நாவின் மூலமாய் ஆண்டரை துதித்து கொண்டே இருக்கிறீங்க. என்ன சொல்லி என்ன நடக்குது, எப்படி நடக்க போகுது, அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. உங்க நாவல் அப்படி உச்சரித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், நீங்களே உங்களுடைய ஆசீர்வாத குறைச்சலுக்கு வழிவகுத்து கொடுக்கிறீங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்களே. எந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லிக்கொண்டு அதற்காக புலம்பிக் கொண்டிருந்தீங்களோ, அந்த புலம்பலை தள்ளிவிட்டு தேவனை துதிக்கும்படியா நீங்க செய்கிற நன்மைக்காய் ஸ்தோத்திரோ, எனக்கு செய்கிற உதவிக்காய் ஸ்தோத்திரோ, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உங்க வார்த்தையின்படி எனக்காய் எல்லாவற்றையும் செய்ய போறீங்க, நான் உங்களை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, அந்த நன்மை நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரோ, என் சரீரத்தில் அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. இப்படி துதித்து கொண்டே இருந்து பாருங்களே. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, உங்களுக்கென்று ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தை அதை சொல்லிக்கொண்டே இருங்களேன். தேவன் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்க தேவ சமூகத்தில் உச்சரிக்கிறத ஆண்டவர் பாப்பா. அது உங்களுக்கு நிச்சய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வசனத்தின்படி நாவின் அதிகாரத்துல கர்த்தர் மரணமும் ஜீவனும் வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாய் ஒரு முடிவு செய்யுங்க. இந்த நாள்ல இருந்து தேவ சமூகத்துல எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு சூழ்நிலைகள் நெகட்டிவா இருக்குது, ஆனாலும் நீங்க சொல்லணும், கர்த்தாவே உங்க வார்த்தையின்படி நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், உங்க வார்த்தையின்படி எங்க குடும்பத்தில் இந்த நன்மையை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், உங்க வார்த்தையின்படி எனக்காக நீங்க எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. உங்க கண்களை சுற்றிலோ நெகட்டிவான சூழ்நிலைகள், அட்மாஸ்பியர் இருக்கலாம், ஆனால் உங்க நாவின் அறிக்கை, உங்க நாவில் இருக்கிற அந்த வல்லமை இந்த அட்மாஸ்பியரை மாத்திரும். ட்ரை பண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 18:21 படி உங்க வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உங்க நாவில் இருக்குது. கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியோ ஆண்டவர் கட்டி ஆசீர்வதிப்பார். God bless you.